இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். உலகம் முழுவதும் இயேசு பிரானின் பிறப்பை கிறிஸ்துமஸ் விழாவாக கிறிஸ்துவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன்படி புதுவையில் உள்ள முக்கிய தேவாலயங்களான தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா, ஜென்மராக்கினி மாதா, விண்ணேற்பு ஆலயம், அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ரயில்வே நிலையம் அருகேயுள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் நேற்று இரவு துவங்கிய விழாவினை பசிலிக்கா அதிபர் தாமஸ் அடிகளார் தலைமையேற்று நடத்தினார். விழாவில் குழந்தை இயேசுவின் திருவுருவம் பவனியாக எடுத்து வரப்பட்டு குடிலில் அரங்கேற்றப்பட்டது. பின்னர் சிறப்பு திருப்பலி மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் கடலூர் புதுவை மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஜொலித்தது. விழாவில் இயேசுவின் திருவுருவம் கொண்டுவரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டதும் இயேசுவின் பிறப்பை அனைவரும் கைத்தட்டி ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோன்று அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு நள்ளிரவில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. அதேபோன்று நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு இயேசுவின் பிறப்பை வரவேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். மேலும் அனைத்து தேவாலயங்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. இதனால் புதுவை நகரமே விழா கோலம் பூண்டு ஜெகஜோதியாக ஜொலித்தது. லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தான் நிறைவேற்ற முடியுமே தவிர வீதியில் நிறைவேற்ற முடியாது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையம் பிரதமர் அறிவித்தபடி விரைவில் செயல்பட போவது உறுதி. அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சிலர் பொய்யான தவறான தகவல்களை அளித்து போராட்டம் நடத்துபவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் மீது மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், முல்லை பெரியாறு அணை விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இதில் இரு மாநில முதல்வர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் நல்ல தீர்வு காண முடியும். இந்த விஷயத்தில் மத்திய அரசு கேரளாவுக்கு சாதகமாக நடப்பதாக கூறுவது சரியானது அல்ல என்ற அவர்,
மேலும் தொடர்ந்து லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில்தான் நிறைவேற்ற முடியுமே தவிர வீதியிலோ அல்லது வேறு எங்கும் நிறைவேற்ற முடியாது. நாடாளுமன்றத்திற்கு வெளியே மத்திய தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதாவை எதிர்த்து போராட்டம் நடத்துபவர்கள் உடனடியாக அதை கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துபவர்களை மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க தயங்காது என்று கூறினார். புதுவை தட்டாஞ்சாவடி பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். புதுவை தட்டாஞ்சாவடி பாத்திமா ஆலயத்தில் இயேசு பிறப்பு விழா கிறிஸ்துமஸ் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நள்ளிரவு பங்கு தந்தை எலியாஸ் அருள் புஷ்பம் தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனையில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அதேபோன்று ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் நள்ளிரவு பிரார்த்தனையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார் மற்றும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தார். அதேபோன்று உழவர்கரை தொகுதி டிரினிட்டி தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு பிரார்த்தனை மற்றும் பங்கு தந்தை வின்சென்ட் ராயர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வழிபாடு செய்து கேக் வெட்டி கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தார் மற்றும் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தார். பின்னர் புனித ஜென்மராக்கினி ஆலய பஜனை குழுவினரின் பஜனை பாடல் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை பேரவையினர், அருட்சகோதரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் செய்திருந்தனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள விமான தளம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் முடியும் தருவாயில் புதுவை மக்கள் இங்கிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை லாஸ்பேட்டையில் சிறிய ரக விமான தளம் கட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில் விமான தளம் விரிவாக்க பணி நடைபெற்று வந்தது. தற்பொழுது இப்பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் இப்பணிகள் விரைவில் முடியும் பட்சத்தில் புதுவையில் இருந்து விமானம் மூலம் பல்வேறு நாடுகளுக்கு பயணிகள் பயணிக்கலாம். முன்பெல்லாம் சென்னைக்கு சென்று அங்கிருந்துதான் பல்வேறு நாடுகளுக்கு புதுவை மக்கள் செல்ல முடியும். தற்பொழுது இப்பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் விரைவில் புதுவை மக்கள் இங்கிருந்தே விமானம் மூலம் பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் மூலம் புதுவையில் வர்த்தகமும் பெருக வாய்ப்பு உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி திமுக இளைஞரணி செயலாளர் திரு ஐஜி வீரராகு தொகுதியில் உள்ள மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடைகளையும் கேக்குகளையும் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறினார். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதி திமுக இளைஞரணி செயலாளர் திரு ஐஜி வீரராகு தொகுதியில் உள்ள மக்களுக்கு புத்தாடைகளை வழங்கிட முடிவு செய்தார். அதன்படி ஜான்குமார் நகரில் உள்ள ஐஜி வீரராகு இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் பங்கு தந்தை அருள் திரு அந்தானிசாமி அடிகளார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஐஜி வீரராகுவின் மக்கள் சேவையையும் அவர் தொகுதியில் ஈடுபடும் களப்பணியையும் பாராட்டி ஜெப வழிபாடு செய்து விழாவினை துவக்கி வைத்தார். முன்னதாக ஐஜி வீரராகு பங்கு தந்தையை பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் உழவர்கரை தொகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு புடவை மற்றும் பேண்ட் சட்டை துணிகளையும் கிறிஸ்துமஸ் கேக்குகளையும் வழங்கி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தார். புடவை மற்றும் பேண்ட் சட்டை துணிகளையும் கிறிஸ்துமஸ் கேக்குகளையும் வாங்கி சென்ற தொகுதி மக்கள் ஐஜி வீரராகுவுக்கு வாழ்த்துக்களை கூறினார்கள். விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் திரு ஐஜி வீரராகு தலைமையில் திமுகவில் இணைந்தனர். விழாவில் முத்துப்பிள்ளைப்பாளையம் பாபு, சீனு, அரும்பார்த்தபுரம் சந்துரு, மூலக்குளம் பாலகிருஷ்ணன், சவுந்தரராஜன், உழவர்கரை எமில், ஜெரோம், அரி, பிச்சவிரான்பேட் சிவகுமார், வயல்வெளி நகர் ராக், ரெட்டியார்பாளையம் கலிய கார்த்திக், கம்பன் நகர் அன்பு செல்வன், புதுநகர் சரவணன், அஜீஸ் நகர் செல்வம், கிறிஸ்தோபர் என்கிற டொமினிக், ஜவஹர் நகர் மதி மற்றும் சரவணன், டேவிட் உள்பட திமுகவினர் மற்றும் ஐஜி வீரராகுவின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மகளிர் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கி பாராட்டினார்.
புதுவையில் முதன்முதலாக 3வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் அண்ணா திடலில் கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. உலக, தேசிய, மண்டல, மாநில அளவில் தேர்ச்சி பெற்ற வீராங்கனைகள் பங்கு பெற்ற போட்டியில் 45 கிலோ எடை பிரிவில் மணிப்பூர் சர்ஜி பாலா, 51 கிலோ பிரிவில் வடக்கு மண்டல சர்ஜித் கவுர், 54 கிலோ பிரிவில் இந்திய பாக்ஸிங் பெடரேஷன் ஆலியா கான், 57 கிலோ பிரிவில் மணிப்பூர் மீனா குமாரி, 60 கிலோ பிரிவில் மணிப்பூர் சரிதா தேவி, 64 கிலோ பிரிவில் சுமன், 75 கிலோ பிரிவில் வடக்கு மண்டல அவிதி, 81 கிலோ பிரிவில் வடக்கு மண்டல நிர்மலா உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் முன்னிலையில் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், ஒருங்கிணைப்பு தலைவர் லோகநாதன் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்திய குத்து சண்டை சங்கம், மாநில விளையாட்டு கவுன்சில் மற்றும் புதுவை அமெச்சூர் குத்து சண்டை சங்கம் செய்திருந்தது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி உற்சவத்தை முன்னிட்டு தீப திருவிழா நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலமேர் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயர் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் மற்றும் உள் புறப்பாடு நடந்தது. பின்னர் 11,000 தீபங்கள் அலங்காரமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தீபாராதனை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீப திருவிழாவிற்கான எண்ணெய், திரிநூல், அகல் விளக்கு கொண்டு தீபமேற்றி திருவிழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர், தனி அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.